பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. சரி அம்மா இது நல்லா இருக்கா? ஏதோ ஒன்னு வாடி. ஓகே உட்கார். ஏய் நீ ஏன் இவ்வளவு லேட்? உங்க அப்பா எங்கடி? அவரா? அப்பா தோ வந்துட்டேன். ஆழியா இது ஓகேவா? கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணுங்கப்பா. ஆழியா ஓகேவா? பிஸ்கட் விக்கிறவ மாதிரி இருக்குப்பா. பிஸ்கட் விக்கிறவனா? ஒரு நிமிஷம். சின்னம்மா ஆழியா இது ஓகேவா? ஏய் வாங்க. சூப்பர். எங்க வருவீங்கன்னு பார்த்தா இளநீ விக்கிறவ மாதிரி வந்திருக்கீங்க. ஏய் ஆன்லைன் கிளாஸ் தானே, இவ்வளோ தானே வரப்போகுது, கீழே இருக்க தெரியவா போகுது, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஜே அதான் ஸ்கூல் திறந்துட்டாங்கல்ல, எதுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஆன்லைன்ல வைக்கிறாங்க? இந்த மாதிரி டைம்ல ஸ்கூல் திறந்தே பெரிய விஷயம் இல்ல. மீட்டிங்னு சொல்லி நம்மள கும்பலா போய் நின்னா அதுக்கு தான் மீட்டிங்கை மட்டும் ஆன்லைன்ல வச்சிருக்காங்க. டைம் ஆகுதுங்க. அப்ப இன்னைக்கு ஆழியாவுக்கு ஜட்ஜ்மென்ட் டே தான். எஸ் ஜட்ஜ்மென்ட் டேவா? அப்புறம் பாத்துக்கலாம். அதான் ஆன்லைன் சொல்லிட்டீங்கல்ல, ஆன் பண்ண வேண்டியது தானே. அதுக்கும் லைன்ல தான் டாடி போணும். என்ன சொல்றா உன் பொண்ணு? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அந்த டைம் ஸ்லாட் தான் லாகின் பண்ண முடியும். நீ நினைச்ச நேரத்துக்குலாம் இங்க பண்ண முடியாது. ஆழியா நம்ம டைம் ஸ்லாட் என்ன? 7:30 ஆரம்பிச்சிருச்சா? எப்பயோ. அப்ப ஆரம்பிக்கலாங்களா? டீச்சர்ஸ் நெக்ஸ்ட் ஆர் யோட பேரண்ட்ஸ். எல்லாரும் நிறுத்துங்க. முதல்ல யார் பேசுறதுன்னு ஏன் இவ்வளவு சண்டை? அப்ப ஃபர்ஸ்ட் யார் பேசுவோம்னு சாபுத்திரி போட்டு பார்க்கலாம். சாபுத்திரியா? சார் ஒரு நிமிஷம் சார், எல்லாம் ஒருத்தரா பேசுவீங்க. தமிழையா ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க. தமிழ் ஐயா. என்னது ஐயா? தமிழையா? ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். உங்கள் பொண்ணுக்கு வாய் ரொம்ப நீளம். இப்படி தான் ஒரு நாள் வகுப்பில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னு சொன்னேன். அப்படின்னா டைரக்டர் அப்பா? பாருங்க சார், இப்படி தான் சார், இப்படியே தான் சார் பண்ணுறா. அது நீங்க இயற்றியவர்னு சொன்னீங்கல்ல சார், அதனால சொல்லியிருக்கா சார். மன்னிச்சு. பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. ஒரு நாள் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர், அதாவது குறளை எழுதியது வள்ளுவர்னு. அவரு வெறும் குறள் தான் எழுதிருக்காரு. ஆனா எங்க அப்பா தமிழ்ல மொத்தம் திருக்குறள்ல 1330 குறள், அதுல 133 அதிகாரம். இத சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டா நானும் தமிழன் தான்டா. பாப்பா தளபதி நல்லா இருக்கிறியா? சௌக்கியம்பா. ஓ சாரிப்பா, நம்ம பாப்பா நல்லா பாக்கணும். பட்டா நிறுத்துங்க சார். நீங்களுமா? ஆக்சுவலி டைம் இல்ல, இருந்திருந்தா நிறைய வாய்ஸ். மன்னிச்சு. பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க சார். திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர். சரி. கம்பராமாயணத்தை எழுதியது யாரு? கம்பர். இப்ப பாருங்க சார், உங்க பொண்ணுகிட்ட கேட்குறேன். ஆலியா, சிலப்பதிகாரத்தை எழுதியது யாருமா? சிலம்பரசன். பாருங்க சார், இப்படிதான் சார் என்ன கொல்றா, இப்படிதான் பண்றா. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம்.
ஐயா ஐயா அது நம்ம கடைசியாக சொல்லுவோம். சரிங்க மேடம். ஐயா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஆலியா நன்றி. இங்கிலீஷ் மேம் நெக்ஸ்ட் நீங்கள் பேசுங்க. அப்பா இவங்க தான்ப்பா இங்கிலீஷ் டீச்சர். இவங்களா இங்கிலீஷ் டீச்சரு? ஏ ஹாய் சார். ஹாய் டீச்சர். ஆலியா துருதுருன்னு இருக்கிற பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு நான் 5 நிமிஷம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்க சொன்னா அந்த 5 நிமிஷத்துல எல்லா பசங்களும் ஆலியா ஆலியான்னு கத்துறாங்க சார். மேடம் ஆழியாவை ஆழியான்னு கூப்பிடாம வேற எப்படி மேடம் கூப்பிடுவாங்க? சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஏபிசிடி எப்படி சார் சொல்லி கொடுப்போம்? A for apple, B for ball, C for cat. D for doll. யா யூ ஆர் ரைட். ஆலியா வாட் யூ சே? A for Arya, B for big on Arya, C for cute on Arya, D for dancer Arya. அப்போ E for English teacher Arya. சார் பாத்தீங்களா சார் ஏன் வேலைக்கே உழ வைக்க பாக்குறா. இப்பதான் கொரோனாலாம் முடிஞ்சு வேலைக்கே வந்திருக்கேன் நானு. இட்ஸ் ஓகே சார் இட்ஸ் ஓகே. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ரைம்ஸ் கிளாஸ்ல ஆலியா ரைம்ஸ் பாடுமா அப்படின்னு சொன்னா ஆலியா டெல் டெல் தட் ரைம்ஸ். Tinky tank bell bell, pushes in the well. நீதான் தரணும் பில்லு டீ சொல்லு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. சார் ஸ்டாப் இட். இட்ஸ் ஓகே சார். உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும். இத பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். பாய் ஆலியா. Thank you miss. பை மிஸ். Thank you miss. சயின்ஸ் மேம் நெக்ஸ்ட் நீங்கள் பேசுங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது கையெடுத்து கும்பின போட தோணுது சார். குழந்தை மாதிரியா சார் பேசுகிறா? மனுஷன் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவை தண்ணின்னு நாங்கள் சொல்லி கொடுத்தா மனுஷன் வாழ்கிறதுக்கு செல்ஃபோன் தான் அவசியம்னு சொல்கிறா சார். எதுக்கு இப்படி சொன்ன? மா விடுங்கம்மா. தண்ணி சாப்பாடு மொபைல் ட்ரெஸ் எல்லாமே போன்ல தான ஆர்டர் பண்றோம். அப்போ உயிர் வாழ செல்போன் கரெக்ட்னு ஆழியா சொன்னது கரெக்ட் தானே டீச்சர்? அட போங்க சார். சாரி மிஸ். சாரி மேம். என் தரப்புல இருந்து குறை சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார். இங்க நான் அதை சொல்ல விரும்பல. இங்க சோஷியல் சயின்ஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆனா இப்ப அவர் இங்க இல்லையே. என்னாச்சு? உங்க பொண்ணு கிட்ட அவர் ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டாரு. அதுக்கு அவளும் ஒரே ஒரு பதில் தான் சார் சொன்னா. அன்னைக்கு வேலையை விட்டு போன மனுஷன் தான் சார் அவரு. அப்படி என்ன கேட்டிருப்பா? உலகம் உருண்டைன்னு யார் சார் கண்டுபிடிச்சது? யாரு? விஜயன். ஏன்? அவரு தானே வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிருக்காரு. ஐயோ. பாத்தீங்களா சார், இப்படி வெறுப்பேத்துற மாதிரி பதில் சொன்னா யார் சார் வேலையில இருப்பாங்க? இருந்தாலும் உங்க பொண்ணை பத்தி முக்கியமான விஷயம் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இப்போ வேண்டாம் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you. அடுத்தது நான் தான் பேசுவேன். நான் தான் ஆழியோட கிளாஸ் டீச்சர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். Hello ma'am. ஹாய் மேம். ஹாய் மேம். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஆழியா அப்படி இல்லை சார். அப்பாடி. அதுக்கும் மேல அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல எக்ஸலை பத்தி கேட்டா 50 கிலோமீட்டர் மைல்ஸ் தரும்னு சொல்றா. மிஸ் நீங்க ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. முட்டையில இருந்து மூட்டை வரைக்கும் ஏத்தலாம். பாருங்க பாருங்க பாருங்க, இப்படித்தான் ஒண்ணு எடக்கு முடக்கா பேசுறா, இல்ல எதுக மோனையா பேசுறா. அது கூட பரவாயில்ல சார், எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. அன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஆழியா மவுஸ் எப்படி பிடிப்பேன்னு கேட்டா பொறி வச்சு பிடிப்பேங்கிறா. என்ன ஆழியா இப்படி சொல்லிருக்க? பொரி கண் பொரி. அப்ப மவுஸ் பொரி வச்சு தானே பிடிக்க முடியும். அதை விடுங்க சார், ஆழியா பேசினாதான் பிரச்சனைன்னு எழுத வச்சா எழுத்து கூட புரிய மாட்டேங்குது. 10 டைம்ஸ் இம்போசிஷன் கொடுத்தேன் சார். என்ன கேட்காதீங்க. அப்ப யார கேக்குறது? அம்மா கிட்ட கேளுங்க. சொல்லிட்டேன். மேடம் நீங்களுமா? விளங்குச்சு போங்க. மேக்ஸ் சார் நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. ஹாய். ஹாய் சார். வணக்கம். எல்லாரும் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டாங்க. இப்போ என்னோடய ப்ராப்ளம் என்னன்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எக்ஸாமில் 4+2னா எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவள் என்ன எழுதியிருக்கான்னு கேளுங்களேன். 4 in the mind, 2 in the
finger. After 4, 5, 6. வாவ் கரெக்ட்டா தானே சார் சொல்லிருக்கா? சார் அவ அப்படியே எழுதியிருக்கா சார். யூ மீன் 4 in the mind, 2 in the finger? ஏய் என்ன இதெல்லாம்? இதுக்கே என்ன இப்படி? இதை விட மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்கு. அது வேற இருக்கா? ஆலியா டேபிள் சொல்லுமா? சொல்ல ஆழியா, நான் தான் சொல்லி கொடுத்தனே. கீழ் வீட்ல இருக்கு, மேல் வீட்ல இருக்கு, பக்கத்து வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்கா? உங்க வீட்ல இருக்கா? அறிவு இருக்கா? எங்க வீட்ல டேபிள் மட்டும் தான் சார் இருக்கு. சாரி சார். என்னமோ சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறுத்துங்க. முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கணக்கு டீச்சர் கணக்கு மட்டும் தான் எடுக்கிறீங்க, தமிழ் டீச்சர் தமிழ் மட்டும் தான் எடுக்கிறீங்க, இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் மட்டும் தான் எடுக்கிறீங்க. ஆனா நாங்க ஒரு ஆள் எத்தனை சப்ஜெக்ட் தெரியுமா படிக்கிறோம்? எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? ஆனா நாங்க கஷ்டத்தை பண்ணி ஜாலியா விளையாடுறோம். ஆனா படிப்புனா படிச்சுட்டு தானே இருக்கோம். அது தெரியாம இப்படி பண்றாங்களே மாமே. அழியா கூல் டவுன். என்ன சொல்ற? அழுவாதம்மா அழுவாத. எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் உன்னை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். ஆழியா சுட்டித்தனமா இருந்தாலுமே படிப்புலயும் செம கெட்டிக்காரி. ஆழியா செம கெட்டிக்காரி. குழந்தைங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. She is a God gifted child. ஆழியா டேக் கேர். பை. பை மிஸ். Thank you miss. இன்னும் நீங்க என்ன நாலு பொண்ணுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? I'm still rowdy baby. மாமா, அந்த பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தந்தீங்களே, அதுக்கு இந்த நம்பர் தானே போடணும்? ஆமா மருமகளே. மருமகளே, அது எதுக்கு நீ? அவ அக்கௌண்ட்ல இருந்து 7000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பண்ணி